வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து என்டிபிசி எக்ஸாமு, அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாமு, எந்த ஒரு எக்ஸாம்ஸாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்தியன் பாலிட்டி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்லிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோ இதோட இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூஷன்ஸாக ஒரு 70 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ லெக்சர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுமே 1 by 1 ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் முடிச்சுட்டு எகெயின் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஹோல் சிலபஸும் வந்து இந்த லெக்சர் சீரிஸில் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்டர் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரைட்ஸ் an official can prevented from taking action when he is officially not entitled? என்ன அப்படின்னா மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது வந்து ஃபார்ம்டு எ பார்ட் ஆஃப் தி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ஸ். அதாவது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். Which one of the following rights is issued to courts, corporations, government servants or persons directing them to perform their public duty? Enna mandamus. In India, the right to property is now recognized as first வந்து fundamental right இருந்துச்சு, இப்போ வந்து legal right மாறிடுச்சு. 44th amendmentல வந்து legal right மாறிடும். எப்போ அப்படின்னா 1978ல். ரைட் டு ஓட் இஸ் தி சிவில் ரைட். ஸோ ரைட் டு ஓட்டுங்கிறது வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் ரைட் தான் வந்து ரைட் டு ஓட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மறந்துடாதீங்க, ரைட் டு ஓட்டுங்கிறது பொலிட்டிக்கல் ரைட். விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அக்கார்டிங் டு தி டாக்டர் அம்பேத்கர் இஸ் லைக் தி ஹார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எதை சொன்னார் அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ அதான் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி நவ்? ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து இப்போ லீகல் ரைட்டாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கும், லீகல் ரைட்டாக மாறிடுச்சு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரைட்ஸ் மீன்ஸ் தி வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி? ஸோ உங்களோட அத்தாரிட்டி என்ன அப்படின்னு கேட்குறது வந்து கியூ வேரண்டோங்கிறது ஒருத்தவங்கள வந்து நம்ம கேட்கலாம். வாட்ஸ் யுவர் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கான அதிகாரம் வந்து எந்த ரைட்டில் இருக்குது அப்படின்னா ரிட்டில் இருக்குது அப்படின்னா கியூ வேரண்டோங்கிறதுல தான் இருக்குது. வாட் இஸ் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியா? ஸோ பொலிட்டிக்கல் பவரில் சீஃப் சோர்ஸுங்கிறது யார் அப்படின்னா நம்ம பீப்புள் தான். ஸோ பீப்புள் தான் சீஃப் சோர்ஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். த கோர்ட் என்ஃபோர்சஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் பை இஷ்யூயிங் த ரிட். ஸோ ரைட் தான் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து நம்மளுக்கு கரெக்டாக முறைப்படி கொடுக்குறது. பொலிட்டிக்கல் ரைட் டஸ் நாட் இன்க்ளூட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். பொலிட்டிக்கல் ரைட்டுங்கிறது வந்து ரைட் டு லைஃப்ங்கிறது இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ரைட். ஸோ பொலிட்டிக்கல் ரைட்டுங்கிறது ஓட்டு போகிறது, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸில் நிற்கிறது, ஸோ அதுக்கப்புறம் ரைட் டு லார்ஜ் கம்ப்ளைண்ட் வித் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் ரைட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரைட் டு லைஃப்ங்கிறது பொலிட்டிக்கல் ரைட் கிடையாது. வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஆஃப் ப்ரிஸ்கிரைப் அண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ் டு தி கேஷியர் ஓட்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 21 வயசாக இருந்துச்சு, அதை வந்து 18 வயசாக மாற்றினாங்க. 61st அமெண்ட்மெண்ட் 1989ல் மாற்றினாங்க. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். Which of the following rights is not guaranteed by the constitutions of India at present as the fundamental right? ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கல, இப்போ வந்து எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் கிராண்டட் பை த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அட் ப்ரெசன்ட் அஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட். அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிறது இருந்துச்சு, ரைட் டு ஃப்ரீடம் இருந்துச்சு, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டோம். When were the fundamental duties of Indian constitutions incorporated in the constitutions? Fundamental duties வந்து எப்போ நம்ம இன்சர்ட் பண்ணோன்னு கேட்பாங்க. ஸோ 1976. ஸோ 1976 தான் கரெக்டான ஆன்சர். 1978ல் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை எடுத்தோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. Which is the competent body to prescribe conditions for acquisitions of citizenship? ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறது அந்த மாதிரி விஷயத்தில் யார் பார்ப்பா அப்படின்னா பார்லிமெண்ட். யார் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணும். இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அஷ்யூர்ஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் டு சிட்டிசன்ஸ் த்ரூ எதுலேருந்து அப்படின்னா எக்கனாமிக் ஜஸ்டிஸ் எதுலேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா
இதுக்கு வந்து ப்ரியாம்பிள் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ரியாம்பிளில் இருந்தால் நம்மளுக்கு ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அஷ்யூர்ஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். எதில் வந்து அஷ்யூர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரியாம்பிள், நம்மளோட முகப்புரையிலே வந்து நம்ம அஷ்யூர் பண்ணுறோம். ரைட் டு பப்ளிக் ஆஃபீஸ். ஸோ ரைட் டு பப்ளிக் ஆஃபீஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு சிவில் ரைட்டாக இருக்கும். ஸோ சிவில் ரைட் தான் வந்து ரைட் டு பப்ளிக் ஆஃபீஸ். நாட் டு டெஸ்ட்ராய் தி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சிவில் டியூட்டி, அதாவது பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாதுங்கிறது சிவில் டியூட்டி. அதே மாதிரி ரைட் டு பப்ளிக் ஆஃபீஸுங்கிறது சிவில் ரைட்டு. ஹூ ப்ரொபோஸ்டு தி ப்ரியாம்பிள் பிஃபோர் தி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ். யார் வந்து இதை வந்து ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து இந்த ப்ரியாம்பிள்ங்கிறத வந்து கொடுத்தாங்க டிராஃப்டிங் கமிட்டிக்கு முன்னாடி. டூயல் சிட்டிசன்ஷிப்ங்கிறது வந்து ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து நம்ம டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். யூஎஸ்ஏ வந்து எக்ஸாம்பிள். எசென்சியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் கிவிங் ப்ராமினன்ஸ் டு தி சிட்டிசன். ஸோ சிட்டிசன்ஸ் தான். ஸோ டெமோக்ரஸினாலே நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம்னு அர்த்தம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ரைட் கேன் லை ஒன்லி எகெயின்ஸ்ட் எ பர்சன்ஸ் ஹோல்டிங் எ பப்ளிக் ஆஃபீஸ். ஸோ அவங்க மேலே மட்டும் கொடுக்குறது எதுனா இந்த மேண்டமஸ் அவங்க மேலே மட்டும்தான் நம்ம போட முடியும். இந்தியா இஸ் ஏ செக்குலர் ஸ்டேட். செக்குலர் ஸ்டேட்னா நோ ரிலீஜியன். ஸோ ரிலீஜியன்ஸ் கிடையாது. ஸ்டேட் ஹேஸ் நோ ரிலீஜியன், அதான் வந்து கரெக்ட். விச் கேஸ் இஸ் ரிலேட்டட் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கேஸ் அப்படின்னா கோகுல்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967 நடந்ததான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான கேஸு, அது சம்மந்தமான கேஸ். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். அஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் தி இப்போ வந்து லீகல் ரைட்டாக மாறிடுச்சு. முன்னாடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து லீகல் ரைட்டாக மாறிடுச்சு. த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ எதில் டிபெண்ட்ஸ் அப்பான்னா ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. ஸோ அதில் தான் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சீஸ்டு டு தி ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் தி கான்ஸ்டியூஷன். நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தான் வந்து கான்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது நம்ம பார்த்து தான் அயர்லாண்ட். அஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் தி லீகல் ரைட். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் லீகல் ரைட்டாக மாறிடுச்சு. த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ நம்மளோட சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸிங்கிறது ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுதந்திரம். சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கேன் ஓட் அட் த ஏஜ் ஆஃப் எப்போ ஓட்டு போடலாம்? 18 வயசுலேயே நம்ம ஓட்டு போட்டுடலாம். அக்கார்டிங் டு த ப்ரியாம்பிள் த அல்டிமேட் பவர் லைஸ் ஆன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். ப்ரியாம்பிளில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? முகப்புரையில் வந்து அல்டிமேட் பவர் யார் கையில் இருக்குது அப்படின்னா மக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், டியூயல் சிட்டிசன்ஷிப் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரல் ஃபார்மில் தான் வந்து டியூயல் சிட்டிசன்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக இருக்கும். ரிட் ஆர் இஷ்யூட் பை தி எதோ இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட் ரெண்டு கோர்ட்டுமே வந்து இஷ்யூ பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் அண்ட் தி ஹை கோர்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் இன்கார்பரேட்டட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூஎஸ்ஏலேருந்து தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பொலிட்டிக்கல் ரைட். ஸோ பொலிட்டிக்கல் ரைட்டுங்கிறது ரைட் டு ஓட். ஓட்டு போடுறது வந்து பொலிட்டிக்கல் உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஹூ கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓவர் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யார் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம் அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்போ அப்படின்னா அந்த எமர்ஜென்சி டைமில் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த பொலிட்டிக்கல் ரைட். ஸோ ரைட் டு ஓட் இது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது ரிப்பீட் ஆகுது. 39 வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு provisions of the citizenships in Indian constitutions became applicable in 1950. So 1950 இருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. In which part of the Indian constitution the fundamental duties, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A. பார்ட் 4 அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸில் வந்து இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர். எதையும் டிக் பண்ண முடியாது. எது வந்து நாட் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்குது. வாட் இஸ் மீன் பை த சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா
all kinds of discriminations based on caste, creed, color and sex should be eliminated. அப்படிங்கிறத என்ன அப்படின்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். சமூக ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். Dash is essential for liberty. ஸோ எது வந்து லிபர்ட்டினா ரைட்ஸ். ரைட்ஸ் இஸ் தி எசென்சியல் ஃபார் தி லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். Which one of the following is issued by the court in case of an illegal detentions of the persons? நம்ம தவறாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இல்லீகல் டிடென்ஷன்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். டு விச் கேட்டகரி ரைட் டு ஓட் பிலாங்ஸ்? ரைட் டு ஓட்டுங்கிறது பொலிட்டிக்கல் ரைட்டா? ஸோ பொலிட்டிக்கல் ரைட் தான் வந்து ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு which of the following would call it the secular state? secular state அப்படின்னா ரிலீஜியன் கிடையாதா? the state which not discriminate between the religions அப்படிங்கிறதா வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிலப்பில் வந்து ரைட் டேஷ் டியூட்டிஸ். ரைட் இம்ப்ளைஸ் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். how many fundamental rights were granted initially? எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 7 இருந்துச்சு. 7 ரைட் இருந்துச்சு. அதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்தாங்க. ஹவு லிபர்ட்டி கேன் பி லிமிட்டட்? ஸோ லிபர்ட்டி வந்து பை லா, நம்மளோட சுதந்திரம் வந்து பை லா மூலமாக கட்டுப்படுத்துவாங்க. லிமிட்டட் பை தி லா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஃப்கார்ட் ஆஃப் லிபர்ட்டிஸ், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஃப்கார்ட் ஆஃப் லிபர்ட்டிங்கிறது வந்து போல்ட் அண்ட் இம்பார்சியல் ஜுடிஷியரி. நடுநிலையான நீதித்துறை தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஃப்கார்ட் ஆஃப் தி லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். Which one of the following kinds of equality is not compatible with the liberal notations of the equality? ஸோ இதில் வந்து எது கிடையாது நாட் கம்பேட்டிபிள்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டிங்கிறது நம்மளுக்கு இல்லை. ஸோ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி தான் வந்து இங்கே தனியாக இருக்குது. பொலிட்டிக்கல் லிபர்ட்டி. ஸோ பொலிட்டிக்கல் லிபர்ட்டினா ஃப்ரீ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பீப்புள்ஸ், அதுதான் வந்து பொலிட்டிக்கல் லிபர்ட்டி. இந்த 4 ஆப்ஷனில் இதுதான் கரெக்டு. Which one of the following is an item incurred in the list of fundamental duties of the Indian citizens in the constitutions? இதில் வந்து எது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஒன்று, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் தி என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிற ஒன்று. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எப்போ வந்து இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா 1976 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். how many fundamental duties? எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று இன்சர்ட் பண்ணுவாங்க. the concept of directive principle of state policy. அயர்லாண்ட் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஸ்பெயின்லேருந்து எடுத்தாங்க. which one of the following chapters of the Indian constitutions guarantees fundamental rights? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே பார்ட் 3. directive principle of state policyங்கிறது பார்ட் 4. பார்ட் 1 வந்து இந்தியாவும் இந்தியன் ஸ்டேட்ஸ் பற்றி இருக்கும். பார்ட் 2ங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது. ஸோ அந்த பார்ட் 2 ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரச்சனை நடந்துச்சு, சிஏஏக்கு எதிராக பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து நம்ம லா பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஆர்ஆர்பியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. டு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரிப்பீட் கொஸ்டின் தான் அயர்லாண்ட். எதுலேருந்து எடுத்துருக்காங்கன்னா அயர்லாண்டு. in which of the following articles citizenship rights of people who migrated from Pakistan to India? ஸோ அதாவது இந்த 1948 அப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்த அந்த டைமுக்குள்ளே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஆர்டிகல் 6ல் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 6 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுலேருந்து அயர்லாண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஒரு தடவை படிச்சுக்கோங்க. த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் இஸ். ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிங்கிறது யார் அப்படின்னா பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா. பிரியாம்பிளில் சொல்லியிருப்பாங்க, முகப்புரையில் சொல்லியிருப்பாங்க. Which of the following attribute in the preamble states that no one should treat a fellow citizenship as other? சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னா ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். சகோதரத்துவங்கிறதான் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டில் தான் வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் இருக்குது. இதுதான் வந்து அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. which of the following is not guaranteed by the Indian constitutions? இது வந்து எதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸில் உருவாக்குறப்ப சொல்லலை அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன்ஸ் ஃபார் ஆளுங்கிறது மிச்சம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ் ஆக்ட் கர்டைல்டு இன் தி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ் ஆக்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம்.
curtailing ரைட் டு ஃப்ரீடம்ஸில் வரும். அதுதான் கரெக்டான ஆன்சர். த ஐடியாஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்னா வந்து ஐடியாஸ் ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது எந்த ஐடியாஸ்னால் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒருத்தவங்க லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சு தான் லா மேக் பண்ணுவாங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப் இஸ் கிராண்டட் பை தி யார் கொடுப்பா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. இந்த டேர்ம் ஃபெட்டர்னிட்டினா சகோதரத்துவம், பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸில் ஃபைனல் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அத்தாரிட்டிஸ் ஆர் காம்பிடென்ட் டு இஷ்யூ ரைட் ஆஃப் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த 5 ரைட்டை வந்து யார் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். இதுவும் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான்.